கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற புதுமை மிகு மணற்பரப்பில் புதுப்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் கடல் தருமுன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியத்தை பார்த்தவளே, நின்னை நான் வழங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையில் அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகள் சேர் தென்புலர் தம்மை வாழ்த்துகிறேன். ஏற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மானுட நேயர் தக்கலை சீரோ மலபார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு மார் ராஜேந்திரன் அவர்களே, இந்த விழாவிற்கு நாயகனாக விழாநாயகனாக ஒருபோதும் விழாத நாயகனாக விளங்குகின்றவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக தன் நெஞ்சில் பட்டதை பட்டென்று யாருக்கும் பயப்படாமல் சொல்லுகின்ற பேராளுமை மிக்கவருமாக இந்த தமிழ்நாடு ஜனநாயக கிறிஸ்தவ பேரவையை கட்டி காத்து வருகின்ற அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய குமரி மண்ணின் நெப்போலியன் எங்கள் அருள் தந்தை ஜார்ஜ் பொன்னையா அவர்களே, உலக தமிழர்களுடைய ஒரே முகமாகவும் கண்ணீர் வடிக்கின்ற ஈழத்தினுடைய குரலாகவும் பொய்மையே பேசி வருகின்ற ஊடகங்கள் மத்தியில் உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற ஒரு தமிழ் நக்கீரனாக, வேரித்தாஸ் வானொலியினுடைய உண்மை குரலாக, சிறந்த ஆளுமையாக, அறிவு ஜீவியாக, எங்கள் குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய மாபெரும் சொத்தாக, என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய குருத்துவ கல்லூரியினுடைய முன்னோடி தோழருமாக இருக்கின்ற தமிழ் படியாளர் அருள் தந்தை ஜெகத் கஸ்பார் அவர்களே, இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களே, தன்னுடைய உள்ளதில் பட்டதை எந்த பின்னணியையும் பாராமல் அழகு முகமாக இங்கே வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், கடையாளமூடு இயேசுவின் திரு இருதய ஆலய பங்கு அருள்பணி பேரவையினுடைய துணைத் தலைவராக இருந்து சாதனைகளை நிகழ்த்தி காட்டுகின்ற அன்பு சகோதரர் ஜான் தங்கம் அவர்களே, இறைவார்த்தைகளை எடுத்துக்காட்டி வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற தொழிலதிபர் அஜிகுமார் அவர்களே, வியர்வை துளிகளால் விதிகளை செதுக்கி தன் வாழ்வால் பணியால் உயர்ந்திருக்கின்ற தொழிலதிபர் அன்பு சகோதரர் ஆண்ட்ரோ அவர்களே, இந்த இறை சமூகத்தினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை வென்சஸ்லாஸ் அவர்களே, மூத்த தலைவரும் கரைபடாத கருத்திற்கு சொந்தக்காரரும் கர்ம வீரர் காமராஜருடைய தொண்டருமாக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய தலைவர் பேடிஎஸ் மணி அவர்களே, பெருமைக்குரிய போதகர்களே, அன்பு இறைமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை, கிறிஸ்தவம் என்றாலே ஜனநாயகம்தான். உள்ளவன் இல்லாதவன் படித்தவன் பாமரன் என்கிற வேறுபாட்டை விலக்குவதற்காகத்தான் இந்த பூமியில் வெளிச்ச புள்ளியாக வந்தவர் இயேசுநாதர். கட்டவிழாத இந்த கடவுளுடைய ரகசியம் மானுட பூவாய் மொட்டவிழ்த்தது. மானுடம் தெய்வீகத்தில் இருந்தது, இன்றைக்கு மொழிபெயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சத்திரமே இடம் தராதவ இந்த சரித்திரம் இன்றைக்கு தனக்கு முன்னென்றும் பின்னென்றும் கோடுகளித்திருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசுவனுடைய பிறப்பு எல்லோருக்குமான விழா. இயேசுவனுடைய பிறப்பை அறிவித்த தேவதூதர்கள் ஆடு மேய்க்கின்ற ஆட்டிடையர்களிடத்திலே சொன்ன வார்த்தை மக்களினத்துக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற மாபெரும் செய்தி. இது கிறிஸ்தவர்களுக்கோ கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கோ ஆன விழா மாத்திரமல்ல, மானுட சமுதாயம் ஒளிர்விட வேண்டும் என்பதற்காக உதயமானது. இது புரட்சியின் விழா. பூகோள வரைபடத்தில் புள்ளி வைக்க கூட இடமில்லாத பெத்லகேம் பூமி பந்தையே புரட்டி போடுகிற ஒரு பூகம்ப விடியலாக புறப்பட்டது இயேசுவனுடைய பிறப்பிலேதான். ஆகவே அவருடைய பிறப்பை கொண்டாடுகின்ற நாம் புத்தெழுச்சி பெற வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே நாம் பெருமைப்பட வேண்டும். காரணம், இந்த மண்ணுக்கு மானுடத்தை சொல்லித் தந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். சமூகத்திலே புரட்சியை ஏற்படுத்தியது கிறிஸ்தவம்.
பனையிலே ஏறி பாலை சீவியனுடைய பிள்ளைகளெல்லாம் பள்ளியிலே ஏறி பென்சிலை சீவ வைத்த இயக்கம் இயேசுவனுடைய இயக்கம். அலைவாய்கிற கடலில் ஆர்த்தழுகிற புயலில் பத்திரமாக பயணம் நடத்துகின்ற மீன்பிடி வித்தை கத்தவன் அவருடைய குழந்தைகள் கம்ப்யூட்டரிலே கோலம் போட சொல்லி தந்தது இந்த இயக்கம். குப்பனும் சுப்பனுமாக சேரிகளிலே கிடந்தவர்களை இன்றைக்கு அதிகார நாற்காலிகளிலே அமர்த்திய இயக்கம் கிறிஸ்தவ இயக்கம். ஏன் இந்த மண்ணில் ஆடை அணிவதற்கு உரிமை வாங்கி தந்த இயக்கம் கிறிஸ்துவனுடைய இயக்கம். செருப்பு போடுவதற்கும் மீசை வைப்பதற்கும் பெண்கள் தங்கள் மாறாப்பை வரைப்பதற்கும் உரிமை வாங்கி தந்த இயக்கம் கிறிஸ்தவ இயக்கம். இந்த வரலாற்றை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு குமரி மண் படித்தவர்களுடைய பூமியாக இருப்பதற்கு கல்வி சாலைகளை தந்த தியாகிகளுடைய இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கிறவர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லுவார்கள், எவருக்கு வஞ்சமின்றி பேசுவார்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் அருகிலே இருக்கிற உதயகிரியிலே திலனாய் உறங்கிக் கொண்டே இருக்கிறார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மார்த்தாண்டவர்மா நினைத்ததனால்தான் குளச்சலிலே டச்சு படை தளபதியை போர்க்கைதியாக பிடித்து வந்த நேரத்தில் கொன்றுவிட வேண்டும் என்று சில பேர் கொக்கரித்தார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் உண்மைக்கு சான்றுரைப்பான். இவன் ஒருபோதும் காலை வார மாட்டான், கழுத்தை அறுக்க மாட்டான், காட்டி கொடுக்க மாட்டான் என்று மன்னன் நினைத்த காரணத்தால் தான் அந்த போர்க்கைதியை தன் படை தளபதியாக மாற்றி காட்டினார். மார்த்தாண்ட வர்மாவோடு இருந்தவர்களெல்லாம் அவருக்கு துரோகம் அளித்தார்கள். ஆனால் இது நாடு கடந்து வந்த நதி. அது 37 ஆண்டுகள் தான் ஏற்றுக்கொண்ட பணியிலே உத்தமனாகவும் தூய்மை உடையவனாகவும் பிரமாணிக்கம் உள்ள ஊழியனுமாக இருந்த காரணத்தால் தான் எஸ்தாக்கியூஸ் பெனடிக்ட் டிலனாய் இன்றைக்கு உதயகிரியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு ஏற்படுகின்ற பெருமை. இந்த மண்ணை நாம் மானட நேயத்தோடு நேசிக்கிறோம். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்று ஐயா வைகுண்டசாமி சொன்ன வழியிலே மதம் ஏதாக இருந்தாலும் மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனிதகுல மாணிக்கம் நாராயணகுரு உரைத்தபடியே இந்த உலகத்தில் மானுட நேயத்தை விதைப்போம். அழுத்துகிற பூமியை கிழித்து கொண்டு வருகிற அவரை விதைகளைப் போல மதவரிகளை யார் ஏற்படுத்தினாலும் வெறுப்புகளை யார் விதைத்தாலும் அவர்களுக்கு பாசத்தை நாம் பரிசாக தருவோம். இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வந்தவர் ஏர்த்து, விண்ணகத்தில் இறைவனுக்கு மகிமையும் மண்ணுலகில் நல்மனம் கொண்டவர்களுக்கும் அமைதியாகட்டும் என்று அமைதியின் தூதனாக வந்த இயேசு இந்த மண்ணிலே மதவரி மாய்ப்போம், அமைதியை விதைப்போம், மானுட நேயம் காப்போம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக இருப்போம். அதற்கு இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு வழிகாலாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சியை உரித்தாக்கி கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.